9th புக்கில் இருக்கிற ஒளி லைட் லெசன் இருக்கு இல்லைங்களா, அதில் இருந்து ஒரு 20 கொஷின் பார்க்கலாம். சமதள ஆடியில் தோன்றும் பொருளின் பிம்பம் மாயபிம்பம். குழி ஆடியின் வளைவு மையத்தின் வழியாக செல்லும் கதிரின் படுகோணம் 0 டிகிரி. பார்வை புலம் பெருமளவாக இருப்பது குவியாடி. குழியாடியின் குவிய தொலைவு 5 சென்டிமீட்டர் எனில் வளைவு ஆரத்தின் மதிப்பு 10 சென்டிமீட்டர். எவ்வகை ஆடியில் மெய் மற்றும் மிகப்பெரிய பிம்பம் கிடைக்கும்னா குவியாடி. பொறுத்துக. குவியாடி பின்புற பிம்பங்கள். குழியாடி வாகனங்களில் முகப்பு விளக்குகள். சமதள ஆடி சமமான மெய்பிம்பம். முழு அக எதிரொலிப்பு ஒளி இலைகள். பொறுத்துக. ஈரில்லா தொலைவில் எஃப்இல் இருக்கும். சியில் குவியத்தில் எஃப்க்கும் சிக்கும் இடையில். சி வழியாக ஈரில்லா தொலைவில் எஃப் சியில். பொருள் ஒளியின் திசைவேகம். ஒளியின் திசைவேகம் நீரில் எவ்வளோனா 2.25 × 10⁸. ஒளியின் திசைவேகம் கண்ணாடியில் 2 × 10⁸. ஒளியின் திசைவேகம் வைரத்தில் 1.25 × 10⁸. ஒளியின் திசைவேகம் காற்றில் 3 × 10⁸. ஒளிவிலகல் எண் நீரில் 1.33. ஒளிவிலகல் எண் கண்ணாடியில் 2.41. ஒளிவிலகல் எண் வைரத்தில் 1.5. ஒளிவிலகல் எண் காற்றில் 1. குவி ஆடிகளின் உருப்பெருக்கமானது எப்போதும் நேர்மதிப்பை உடையது. ஆனால் குழி ஆடி நேர் மற்றும் எதிர்மதிப்பை கொண்டது. கூற்று சரி. குழி ஆடிகள் உருப்பெருக்கமானது எப்போதும் நேர்மதிப்பு கொண்டது. ஆனால் குழி ஆடியில் நேர் மற்றும் எதிர்மதிப்பை கொண்டது. கூற்று சரி. சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்கள் எப்போதும் மாய பிம்பமாகவும் ஆடியின் பக்கத்திலேயும் மேலும் சம அளவிலும் இருக்கும். சமதள ஆடியில் தோன்றும் பிம்பங்கள் எப்போதும் மாய பிம்பமாகவும் ஆடியின் பக்கத்திலேயும் மேலும் சம அளவில் இருக்கும். அதுக்கு காரணம் மெய் பிம்பங்களிலிருந்து கதிர்கள் வெளியேறுவது போல் தோன்றும். மேலும் அவை ஒன்றை ஒன்று வெற்றி கொள்ளாது. மெய் பிம்பத்தில் இருந்து கதிர்கள் வெளியேறுவது போல் தோன்றும். மேலும் அவை ஒன்றை ஒன்று வெற்றி கொள்ளாது. கூற்று காரணம் ரெண்டும் சரி. மாறுநிலை கோணத்தின் விலகு கோணம் 90 டிகிரி. மாறுநிலை கோணத்தோட விலகு கோணம் 90 டிகிரி. கூற்று மற்றும் சரி. சமதள ஆடியில் உருவாகும் உருப்பெருக்கத்தின் மதிப்பு +1. சமதள ஆடியில் உருவாகும் உருப்பெருக்கத்தின் மதிப்பு +1. ஒரு ஆடியின் குவிய தொலைவானது அதன் வளைவு ஆரத்தில் அரை மடங்கு. ஒரு ஆடியின் குவிய தொலைவானது அதன் வளைவு ஆரத்தின் அரை மடங்கு. ஒளியின் திசைவேகம் பெருமமாக இருப்பது வெற்றிடத்தில். ஒளியின் திசைவேகம் பெருமமாக இருப்பது வெற்றிடத்தில். டார்ச் விளக்குகளில் எதிரொலிப்பானாக பயன்படுவது குழியாடி. டார்ச் விளக்குகளில் எதிரொலிப்பானாக பயன்படுவது குழியாடி. குழியாடியின் முக்கிய குவியம். ஒரு பொருளை எடுத்துகிட்டு போய் குழியாடியோட எஃப்க்கும் பிக்கும் இடையில் வைக்கும் பொழுது பிம்பம் எப்படி இருக்குன்னா ஆடிக்கு பின்னால் தான் தோன்றும். அந்த பிம்பம் பெரிதாக்கப்பட்ட நேரான மாய பிம்பமாக நமக்கு கிடைக்கும். ஒரு பொருளை எடுத்து குழியாடியோட எஃப்க்கும் பிக்கும் இடையில் வைக்கும்போது பிம்பம் ஆடிக்கு பின்னால் உருவாகும். அந்த பிம்பம் எப்படி இருக்குன்னா பெரிதாக்கப்பட்ட நேரான மாய பிம்பமாக இருக்கும். கூற்றும் காரணமும் சரி. கார்ட்டீசியன் குறியீட்டு மரபின்படி ஆடியோட மையத்தை நம்ம என்ன வச்சுக்கோம், ஆதி புள்ளியாகவும் முதன்மை அச்சை எக்ஸ் ஆகவும் எடுத்துக்குவோம். கார்ட்டீசியன் குறியீடின்படி ஆடியின் மையத்தை நம்ம ஆதி புள்ளியாகவும் முதன்மை அச்சை எக்ஸ் அச்சாகவும் எடுத்துக்கொள்கிறோம். கூற்று சரி. காரணம் தவறு இந்த இடத்துல. குழியாடி ஒன்றோட பீக்கும் சிக்கும் இடைவெளி 10 சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவு 5 சென்டிமீட்டர். குழியாடி ஒன்றின் பீக்கும் சிக்கும் இடைவெளி 10 சென்டிமீட்டர் எனில் அதன் குவிய தொலைவு 5 சென்டிமீட்டர். ஒரு ஒளிக்கதிரானது கண்ணாடியின் ஊடுருவி செல்கிறது. எங்கள் கண்ணாடியை பொறுத்து வைரத்தின் ஒளிவிலகல் எண் 1.6. ஒரு ஒளிக்கதிரானது கண்ணாடியில் ஊடுருவி செல்கிறது. எங்கள் கண்ணாடியை பொறுத்து வைரத்தின் ஒளிவிலகல் எண் 1.6.